வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் புற்றுநோயினால நமக்கு ஏற்படக்கூடிய ஆரம்ப கட்ட பொதுவான அறிகுறிகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். இந்த அறிகுறிகள் தென்படும் போதே நம்ம புற்றுநோயிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளலாம். அதுக்காக தான் இந்த பதிவு. உலகளவில் ஏற்படக்கூடிய இறப்புகளுக்கான காரணங்களினுடைய பட்டியலில் முக்கிய இடத்தை கொண்டிருக்கிறது புற்றுநோய். 2020ஆம் ஆண்டில் 10 மில்லியனுக்கும் அதிகமான நபர்கள் புற்றுநோய் காரணமாக இருந்திருக்காங்க. அதிலும் மார்பகம், நுரையீரல், பெருங்குடல், விந்துப்பை போன்ற புற்றுநோய்கள் எல்லாமே பெரும்பாலான நபர்களை தாக்கக்கூடிய புற்றுநோய் வகைகள் இருந்திருக்கு. புற்றுநோய் சிகிச்சையில முக்கிய தடையாக இருக்கிறது அந்த நோய் கண்டறிதல் தான். புற்றுநோய் செல்கள் இருக்கிறது தாமதமாக கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அதற்கான சிகிச்சைகள் ஏற்படுவதிலையும் நமக்கு தாமதம் ஏற்படும். இதன் காரணமாக அந்த சிகிச்சைக்கு அப்பாற்பட்ட வளர்ச்சியை புற்றுநோய் செல்கள் அடைந்துவிடும். ஆகவே புற்றுநோய் ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம கண்டுபிடிக்கிறது மிகவும் ஒன்று. அந்த அறிகுறிகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உடல் எடை குறைதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது. உங்களுடைய உடல் எடையானது வழக்கத்திற்கு மாறாக மிகவும் வேகமாக குறைவதை உங்களால் பார்க்க முடியும். அதுவும் நீங்கள் எந்த விதமான எடை குறைப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாமல் இருக்கும் பொழுதே இந்த மாதிரி உடல் எடை குறையக்கூடிய நிகழ்வானது நடக்கும். ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகளை நீங்கள் சந்திக்கும் போது ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும். இது கணையம், வயிறு, உணவு குழாய் அல்லது நுரையீரல் போன்ற பகுதிகளில் புற்றுநோய் உருவாவதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, நாமளே வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சோம், ஆனால் வெயிட் குறையுது, இது நமக்கு நல்லது தான் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் எடை குறைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் இருக்கும்போது, அதாவது இந்த டயட்டெல்லாம் எதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருக்கும்போதே வெயிட் லாஸ் ஆகுதுன்னா அது ஒரு தீமையான செல்கள் நம்மளுடைய உடலில் புகுந்து இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். உடலில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் உங்களுக்கு பார்க்கப்படுதுங்க. உடல்ல ஏதாவது ஒரு பகுதியில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை நீங்க கண்டுகொள்ளாமல் விட்டுறக்கூடாது. வயிறு, மார்பகம் போன்ற இடங்கள்ல புற்றுநோய் காரணமாக கூட கட்டிகள் உங்களுக்கு ஏற்படலாம். எனவே இந்த மாதிரியான கட்டிகள் உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு இருந்துச்சுன்னா உடனே நீங்க மருத்துவரை அணுக வேண்டியது நல்லது. ஸோ உடலில் வீக்கம் கட்டி ஏற்படும் போது, ஏன்னா புற்றுநோய் எப்படி பரவும் அப்படின்னா இந்த மாதிரி வீக்கம் கட்டிகள் வடிவாக தான் அது பரவும் அந்த செல்கள் ஸோ ரொம்ப நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். வீக்கம் கட்டி இருக்கும்போது உடல்ல வெப்பம் காரணமாக கொப்புளங்கள் கட்டிகள் ஏற்படுது அப்படின்னு நீங்களாகவே ஒரு அசம்ஷனுக்கு போயிடாம நீங்க என்ன பண்ணணும்னா தீவிரமாக ஒரு மருத்துவரை அணுகி ஒரு மருத்துவ சிகிச்சை எதுக்குமே நீங்க செய்து கொண்டு அது என்னன்றதை முழுமையா நீங்க தெரிந்து கொள்வது நல்லது. அப்போ சாதாரணமான வீக்கமா, சாதாரணமான கட்டியா, இல்லை புற்றுநோய் பரவனதாக வீக்கம் கட்டியா ஏற்பட்டிருக்கா நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். தொடர்ந்து இருமல் உங்களுக்கு ஏற்படுதா பாருங்க. அந்த மாதிரி ஏற்பட்டுச்சுன்னா அதுவுமே புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுதுன்றது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தொடர்ந்து இருமல் இருப்பது அப்படின்றது பல நோய்களுக்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். மார்பில் அதிகமாக சளி இருப்பதால் கூட தொடர் இருமல் உங்களுக்கு ஏற்படலாம். ஆனால் உங்களுக்கு 3 வாரங்கள் ஆரம்பிச்சு 4 வாரங்கள் வரைக்கும் தொடர்ந்து இருமல் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அது ஒரு மோசமான நோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். தொடர்ந்து இருமல் ஏற்படுவது, சளியுடன் கூடிய ரத்தம் வெளியேறுதல் மற்றும் இருமல் வரும்போது சுவாசிக்கிறதுல சிரமம் உருவாவது, இந்த மாதிரியான அறிகுறிகள் எல்லாமே நுரையீரல் புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் எதுக்குமே கவனமாக இருக்கணும். இப்போ நீங்கள் இருமல் உடனே உங்களுக்கு சரியாயிடுச்சு, மெடிசன்ஸ் எடுத்துக்கொண்ட உடனே சரியாயிடுச்சு அப்படின்னா அது பிரச்சனை இல்லை. ஆனால் 3 வாரங்கள் வரைக்கும் ஆரம்பித்து 4 வாரங்கள் வரைக்கும் இருமல் இருக்குது, வறட்டு இருமல் ஏற்படுது, இருமும் போது சுவாசிக்கிறதுல சிரமம் பிரச்சனை ஏறுது, அது கூட ரத்த திவலைகளும் கலந்து வெளியேறுது அப்படின்னு நினைக்கும் போது அது ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜ். ஸோ உடனே நீங்கள் மருத்துவரை அணுகி என்ன ஏதுன்றதை செக் பண்ணிக்கணும். அது கேன்சராக இருக்கக்கூடிய பட்சத்தில் உடனே சிகிச்சைகளை பெற்றுக்கொள்வது நல்லதுங்க. மச்சம் அல்லது மருவில் மாற்றம் ஏதாவது உங்களுக்கு தென்படுதா பாருங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுவுமே புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுதுன்றதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய மச்சம் அல்லது மருவில் ஏதாவது மாற்றம் ஏற்படுது அப்படின்னா அதை நீங்க புறக்கணிக்க வேண்டாம். பெரும்பாலான மக்கள் இந்த மாதிரி விஷயத்தை கவனிக்கிறது கிடையாதுங்க. ஆனா இது தோல் புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். உங்களுடைய சருமத்தில் ஒரு புதிய மரு அல்லது மச்சம் தோன்றும் பொழுது சருமத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய மச்சத்தினுடைய நிறம் மாறுதல் அல்லது அளவு அதிகரிக்கிறது. அதாவது ஒன்று கலர் சேஞ்ச் ஆகும், இல்லைன்னா சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரியான அறிகுறிகளை நீங்க பார்த்தீங்கன்னா உடனே மருத்துவர் அணுகணும். அவங்க உங்களுக்கு ஆலோசனை வழங்குவாங்க. ஸோ நீங்களாகவே ஒரு அசம்ஷனுக்கு போகக்கூடாது. சில பேர் நம்ம நிறைய என்ன நினைச்சுக்கோங்கன்னா இது சாதாரண ஒரு தோல் சார்ந்த பிரச்சனை நினைச்சுக்குவாங்க. ஸோ இது ஸ்கின் கேன்சர், சாதாரண பிரச்சனை கிடையாது, தோல் புற்றுநோய் ஏற்படுவதற்கான அறிகுறியாக கூட பார்க்கப்படுது. அதனால நீங்க ஒரு தோல் சார்ந்த மருத்துவ நிபுணரை சந்தித்து ஆலோசனை பெற்றுக்கொள்ளும் போது தான் அது என்னன்றது உங்களுக்கு தெரியும். அதாவது பார்த்தீங்கன்னா அது சாதாரண தோல் சார்ந்த பிரச்சனை தானா அல்லது தோல் புற்றுநோய்க்கான அறிகுறியான்றது அப்போதான் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும்.
சிறுநீரில் ரத்தம் கலந்து வெளியேறுதல், இந்த அறிகுறிகள் உங்களுக்கு தென்படுதா பாருங்கள். இது வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து குறிப்பிடுதுங்க. இது வந்து புற்றுநோய்க்கான ஒரு அறிகுறியாகவும் பார்க்கப்படுது. சிறுநீர் வழியாக ரத்தம் வெளியேறுதல் அப்படின்றது உங்களுக்கு அந்த வந்து உங்களுக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அந்த சிறுநீரக புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது. மேலும் நீங்கள் வழக்கத்தை விட அதிகமாக கழிப்பறைக்கு வந்து போகிறீங்க அல்லது மலச்சிக்கல் பிரச்சனைலாம் தொடர்ந்து எதிர்கொண்டுட்டே இருக்கீங்க அப்படின்னா அதையுமே நீங்கள் புறக்கணிக்கூடாது. இது வந்து குடல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம். அப்போ பாருங்கள், வலியுடன் கூடிய அந்த சிறுநீர் வெளியேறுதல் மற்றும் உங்களுக்கு அந்த நீங்கள் வந்து சிறுநீர் வெளியேற்றும் போது கீழ் முதுகில் வலி ஏற்படுறது, இது எல்லாமே வந்து புரோஸ்டேட் புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். அப்போ கழிவு நீக்க மண்டலமே ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது அர்த்தம். ஸோ அங்கே வந்து உங்களுக்கு தொற்றுகள் ஏற்பட்டதால் இந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கா அல்லது புற்றுநோய் இருக்கிறதால இந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கான்றதை நீங்கள் தான் வந்து செக் பண்ணிக்கணும். ரத்தம் கலந்து சிறுநீர் கழிக்கிறீங்க அப்படின்னாலே அது ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜ். ஸோ அதை வந்து நீங்கள் என்ன ஏதுன்றதை உடனே செக் பண்ணிக்கணும். உடனே வந்து சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள வேண்டியது நல்லது. கேர்ஃபுல்லாக இருங்க, கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். கவனமின்மையாக இருக்காதீங்க. உடல் வலி உங்களுக்கு வந்து ஏற்படுதா பாருங்கள். இந்த மாதிரி உடல் வலி ஏற்பட்டுச்சுன்னா அதுவுமே புற்றுநோய்க்கான ஆரம்பக்கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுதுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த விதமான காரணங்களுமே இல்லாமல் தொடர்ந்து வாரக்கணக்கில் உடலில் வந்து வலி இருந்துச்சு அப்படின்னா அது புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். புற்றுநோயினுடைய ரிசர்ச் படி பார்த்தீங்கன்னா இந்த புற்றுநோய் கட்டிகளானது எலும்புகள், நரம்புகள் மற்றும் பிற உடல் உறுப்புகளில் ப்ரெஷரை வந்து கொடுக்கறதால, அந்த அழுத்தம் கொடுக்கறதால அதிகமான வலியை வந்து இது ஏற்படுத்தலாம் அப்படின்றது வந்து குறிப்பிடுறாங்க. ஸோ அதனால் உடல் வலி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கக்கூடாதுங்க. உடல் வலி வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுத்துட்டீங்க, அது சரியாயிடுச்சுன்னா அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் உடல் வலி உங்களுக்கு வந்து தொடர்ந்து வாரக்கணக்கில் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அது வந்து புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம். நீங்கள் உடனே அதை வந்து சரி செய்து கொள்வது நல்லது. தீவிர மருத்துவ பரிசோதனைக்கு அப்புறம் சிகிச்சைகளை மேற்கொள்வது நல்லது. தொடர்ந்து நெஞ்செரிச்சல் உங்களுக்கு வந்து ஏற்படுதா பாருங்கள். அப்படி ஏற்பட்டிருந்ததுன்னா அதுவுமே புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இப்போ வந்து தொடர்ந்து மார்பில் எரிவது போன்ற உணர்வை உணர்ந்தீங்கன்னா சில சமயங்களில் அது புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். வயிறு அல்லது தொண்டை புற்றுநோய்க்கான அறிகுறியாக இது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் தான் வந்து கவனமாக இருக்கணும். உடனே வந்து மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளணும். உணவை விழுங்குவதில் சிரமம் ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உணவு உண்ணும் போது வலி ஏற்படுதல் அல்லது உணவை விழுங்குவதில் சிரமம் உண்டாதல், உணவு மீண்டும் மீண்டும் தொண்டையில் சிக்கிக்கொள்வது, இவை அனைத்துமே உணவு குழாய் புற்றுநோயினுடைய அறிகுறிகள் தான். ஸோ இந்த அறிகுறிகள் வந்து தொடர்ந்து உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா உங்களுடைய மருத்துவரை வந்து நீங்கள் அணுக வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்போ உணவு உண்ணும்போது வலி இருக்குது, தொடர்ந்து சிக்கிக்குது அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கும். ஏன்னா அப்போ நம்ம உணவு எடுத்துக்கொள்ளும் போதே பிரச்சனை ஏற்படுதுன்னா ஊட்டச்சத்து குறைபாடு நமக்கு ஏற்படும். அதுவுமே நமக்கு வந்து பக்க விளைவுகளை தான் ஏற்படுத்தும். அதனால் உணவுகளை வந்து நீங்கள் விழுங்கும் போது உங்களுக்கு வந்து சிரமம் ஏற்படுதுன்னா நீங்கள் கவனமாக இருங்க. அது கேன்சர் சிம்டம்ஸாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு அப்படி இருந்துச்சுன்னா சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ளுங்க, அதுதான் நல்லது. இரவில் அதிகம் வியர்த்தல், இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கா பாருங்கள். இந்த சிம்டம்ஸ் இருந்ததுன்னா இதுவுமே புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இரவில் வியர்ப்பது ஒரு சாதாரணமான விஷயம் அப்படின்னாலும் சில சமயங்களில் இது புற்றுநோய் ஏற்படுவதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். பொதுவாக இது வந்து லிம்போமா புற்றுநோயினுடைய அறிகுறியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த வகை புற்றுநோய்கள் வந்து உடலில் நிணநீர் மண்டலம் மற்றும் இரத்த நாளங்கள் போன்ற பகுதிகளை வந்து உங்களுக்கு வந்து பாதிக்குங்க. ஸோ அதனால் நீங்கள் தான் வந்து கவனமாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு வந்து ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் உடனே வந்து பீதி அடைய வேண்டாம். இந்த அறிகுறிகள் எப்போதுமே புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அரிதாக சில சந்தர்ப்பங்களில் இது வந்து புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கிறதால இந்த அறிகுறிகளை நீங்கள் சந்திச்சிங்கன்னா உதாசீனப்படுத்தக்கூடாது. இதுக்கான சரியான நடவடிக்கைகளை வந்து நீங்கள் மேற்கொள்ளணும். 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி புற்றுநோய் அப்படின்னு சொன்னாலே அது வந்து பிளட் கேன்சர், ரத்த புற்றுநோய் அப்படின்னு தான் நம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் புற்றுநோயில் வந்து ஏராளமான வகைகள் இருக்குது. குறிப்பாக தோல், மார்பகம், விதைப்பை, பெருங்குடல், சிறுநீரகம், நுரையீரல், வாய், கல்லீரல், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அப்படின்னு நிறைய வகைகள் இருக்குங்க. ஸோ ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியான சில குறிப்பிட்ட அறிகுறிகள் இருக்கும். ஆனால் நாம் இப்போ சொல்லக்கூடிய அறிகுறிகள் எல்லாமே பொதுவான அறிகுறிகள். ஸோ இந்த அறிகுறிகள் தென்படும் போதே உடனே நீங்கள் தாமதிக்காமல் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். அப்படி மருத்துவ பரிசோதனை செய்து புற்றுநோய் இருக்கிறது வந்து தெரிஞ்சது அப்படின்னா தாமதிக்காமல் உடனே சிகிச்சைகளை பெற்றுக்கொண்டு புற்றுநோய் செல்களை அகற்றிடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. உடலையும் ஆரோக்கியத்தமாக பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.